ஹை வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம அயலி சிவா ரெண்டு பேருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வர்மா ஹோட்டலில் ஒரு பர்சனல் மீட்டிங் வச்சுருக்கான். அங்கே போயிட்டு அவன் என்ன பேசுகிறான்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அயலி சிவா ரெண்டு பேருமே நம்ம எப்படி அந்த ஹோட்டலுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு வர்மா சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அயலி கிட்ட சொல்கிறாங்க, என்ன அயலி, வர்மா கால் பண்ணுறான், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ வர்மா சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவசியம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவா சொல்கிறாங்க, எதுக்காக சார் நாங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சிவா அயலி கிட்ட சொல்கிறாங்க, யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, நான் சொன்னால் நீங்கள் வரமாட்டீங்களா இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சிவா அயலி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ என்ன அயலி பண்ணுறது, வர்மா வேற அவன் ஹோட்டலுக்கு கூப்பிடுறான், யாரையோ மீட் பண்ணணுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே, யாரா இருக்கும், ஒருவேளை நம்ம போலீஸ்ன்ற விஷயத்த கபிலன் வர்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அயலி சொல்கிறாங்க, இல்லை சிவா, என்னதான் கபிலன் வர்மா கிட்ட நம்ம போலீஸ்ற உண்மையை சொன்னால் கூட அவன் நம்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, சரி நம்ம எதுக்கோ போய் பார்ப்போம், அங்கே வேற ஏதோ பர்சனலாக மீட்டிங் வேற வச்சுருக்காங்களாம், அதையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இந்த விஷயம் நம்ம கபிலனுக்கு தெரியாது. கபிலன் அயலி சிவா ரெண்டு பேருமே வர்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த மீட்டிங்கை பற்றி பேசுகிறதுக்காக தான் போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது கபிலன் ரெண்டு பேரையுமே எப்படியாவது கையும் கல்லுமா வர்மா கிட்ட நம்ம இந்த டைமில் தான் போட்டு கொடுக்க முடியும், அப்போ தான் வர்மாவுக்கு இவங்களை பற்றின உண்மையான முகம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி கபிலன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வர்மா கிட்ட சொல்கிறாங்க, வர்மா, நான் சொன்னல எங்கள் வீட்டில் இருக்க அந்த போலீஸ் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வேற யாரும் இல்லை, அந்த அயலி சிவா ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, சரி கபிலா, நீ இவ்வளோ சொல்கிறனால உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அவங்க எதுக்காக என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, நம்ம தான் சீக்ரெட் மீட்டிங் வச்சுருக்கோம்ல, அதை பற்றி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வர்மா கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டியே, எங்கே உட்காந்துருக்காங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கபிலனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அயலி சிவா ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க. அப்போது கபிலன் வர்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல வர்மா, அவங்க ரெண்டு பேரையும் ஆரம்பத்திலிருந்தே நம்பியிருக்கவே கூடாது, நீங்கள் ரொம்பவே அவங்க மேலே நம்பிக்கை வச்சிட்டீங்க, நீங்கள் வேணால் பாருங்களேன், அவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்காணிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, அப்படியா கபிலா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டுட்டு நம்ம கபிலனை பல்லாருன்னு கண்ணத்திலே அரைஞ்சிட்டாங்க. கபிலனுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன வர்மா எதுக்காக நீ அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, டே அவங்களை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சதே நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கபிலனுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன வர்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, நான் தான் அவங்க ரெண்டு பேரையுமே இங்கே வர வச்சேன், எங்கள் அம்மாவை ரொம்ப நாளாகவே அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான நேரம் இப்போ தான் வந்துச்சு, அதனால தான் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்கள வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இல்லை வர்மா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாரெல்லாம் நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்க, யாரெல்லாம் நம்பக்கூடாதோ அவங்க மேலே மலையளவு நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஏற்கனவே அவங்க போலீஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்த, நான் அவங்க கிட்ட போயிட்டு எல்லா ப்ரூஃபையும் பார்த்தப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஸ்கூலுக்காக இந்த துப்பாக்கி வெடிகுண்டு எல்லாமே பொம்மையாக செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ மட்டும் எப்படி அவங்க போலீஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வர்மா கபிலனை கேட்க, அதுக்கு கபிலனால் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ வர்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அடுத்த தடவை நீ எதையாவது நிரூபிக்கணும்னா ஒழுங்காக ஆதாரத்தை கொண்டு நிரூபி, அது இல்லாமல் அரையும் குறையுமா காதில் வாங்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்னைய டென்ஷன் ஆக்காத அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வர்மா அவங்க அம்மாவை அயலி சிவா ரெண்டு பேர்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த வர்மாவை பயங்கர வில்லனாக காட்டுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் எதுக்காக வர்மாவை இப்படி வில்லனாக்கி அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்க தான் தெரியல. வர்மா இப்படி சாஃப்ட் கேரக்டராக இருந்தாலே சூப்பராக இருக்கும். பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, வர்மா அயலி சிவா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசி நேரத்தில் இந்த அயலி தான் ஏடிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ கபிலன் எவ்வளோ தடவை வர்மா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் நம்பாதீங்க, அவங்க தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் கபிலன் உண்மையை நிரூபித்தா கூட வர்மா கபிலனை நம்பவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல்
இந்த இடத்துல நம்ம ஐலி சிவா கிட்ட அவங்க அம்மாவெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அங்கே சீக்ரெட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வர்மாவோட ஆளுங்க எல்லாருமே சுற்றி முற்றி நிற்கிறாங்க. அப்போது கபிலன் வந்து வர்மா கிட்ட சொல்கிறாங்க, வர்மா நான் சொல்கிறத கேளுங்க, அவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர், நம்ம இங்கே மீட்டிங் வச்சுருக்கோம், தெரிஞ்சு தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, நான் அவங்க 2 பேர் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ வேறு ஆஃபீஸர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறியா, அதை வேணால் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் சொல்கிறாங்க, சரி நீ இவ்வளோ சொல்கிறல்ல, இங்கே நம்ம சீக்ரெட் மீட்டிங் வச்சுருக்கோன்னு அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு வர்மா வந்து பக்கத்தில் நிற்கிற ப்ரூஸ்லியை கொஞ்சம் கூட யோசிக்காமல் டபக்குன்னு சுட்டுட்டாரு. இதை பார்த்ததுமே கபிலன் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்போ கபிலன் வந்து வர்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன வர்மா பண்ணுறீங்க, ப்ரூஸ்லியை எதுக்காக சாகடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, இப்போ பாரு நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லியோட உடம்புல இருந்து அந்த சிப்பை எடுத்துடுறாங்க. இந்த சிப்பு மூலமாக தான் அந்த ஏடி நம்மளை இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, இனிமேட்டு இந்த சிப்புக்கு வேலையே இல்லை, அதுக்கானவனை நம்ம சாகடிச்சிட்டோம், இனிமேட்டு அந்த ஏடி எப்படி நம்ம செய்கிற வேலையெல்லாம் கண்டுபிடிப்பா அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க. மறுபடியும் வர்மா வந்து ஏடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏடி இவ்வளோ நாளாக அந்த சிப்பை வச்சு தானே என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ பாரு அதுக்கு உண்டான ஆளையே நாங்கள் போட்டு தள்ளிட்டோம், மிஷன் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ஐலி சிவா 2 பேருமே பயங்கரமாக அப்செட் ஆகிடுறாங்க. இந்த வர்மா இந்த அளவுக்கு போவோம் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே, போக போக இவனோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கா, அங்கே என்னென்னா ப்ரோக்ராமில் அப்பாவியாக இருக்கிற மக்களை சுட்டு தள்ளிட்டான், இங்கே என்னென்னா கூடவே இவ்வளோ நாளாக நம்பிக்கையாக இருந்த ப்ரூஸ்லியே இப்படி அநியாயமாக சாகடிச்சிட்டானே, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத ஐலி, நம்ம வர்மாவை எப்படியாவது நம்ம வலைக்குள்ளே கொண்டு வந்துடணும், இந்த கபிலன் ஆல்ரெடி வர்மா கிட்ட நம்மளாம் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருப்பான், ஆனால் அவன் கபிலன் பேச்சை நம்பாமல் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கான் பாரு, அதுதான் நம்மளுக்கு ப்ளஸ்ஸே, இதை வச்சு அவனை எப்படியாவது கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, இதில் என்ன ஒரு விஷயம்னா கபிலன் வந்து வர்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான், ப்ரூஸ்லிக்கு வந்த நிலைமை கண்டிப்பாக கபிலனுக்கு ஒரு நாள் வரலாம் ஐலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சீனியர், இவ்வளோ நாளாக கூடவே இருந்த ப்ரூஸ்லியை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனோட கதையை முடித்த வர்மா கபிலனோட கதையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, 1000 தான் இருந்தாலும் கபிலன் வந்து என்னோட தம்பி, எப்படியாவது வர்மா கிட்ட இருந்து கபிலனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, என்னதான் இந்த ஃபேமிலியும் உன்னை வெறுத்து ஒதுக்குனாலும் அவங்களுக்கு நீங்கள் நல்லது நினைக்கிறீங்க பாருங்க, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, இனிமேட்டு நம்மளோட ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு, அந்த ஏடி இந்த சிப்பை வச்சு தானே இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தா, இந்த சிப்புக்கான வேலை இனிமேட்டே இருக்காது, இனிமேட்டு நம்ம தொழிலை தாராளமாக செய்யலாம்டா, இனிமேட்டு நம்மளை கண்டுபிடிக்க யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கபிலன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வர்மா மேலே ஒரு சந்தேகத்தோடையே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாளாக கூட இருந்த ப்ரூஸ்லியை கொஞ்சம் கூட யோசிக்காமல் வர்மா இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு, இவன் ப்ரூஸ்லியவே இப்படி பண்ணுறான்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறத நம்ம கபிலனும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.